ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் ஆல் சப்ஜெக்ட் 9th 5 சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதை நான் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்லாம் எடுத்து அதில் அடிக்கடி கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் எடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை ரெடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு போனஸாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டுக்கப்புறம் உங்களுக்கு போனஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்து நீங்கள் படித்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தாலே போதும், 80-90 மார்க் எடுக்கலாம். எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் நியூ சிலபஸ், இந்த இயரோட சிலபஸ் படியான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இருக்குது. மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்துடலாம். உங்களுக்கு இதில் நான் பேஜ் நம்பரும் இந்த பக்கம் கொஷின் எந்தெந்த ரோமானெலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதுபடி நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 8th 10th இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மனப்பாட பாடல் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 4 1 மார்க் கேட்பாங்க. இந்த இலக்கண பகுப்பத உறுப்பிலக்கணம், அந்த செய்யுள் அதெல்லாம் புக்கில் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அந்த படிப்போம் பயன்படுத்துவோம் மொழியை ஆள்வோம் அதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதெல்லாம் நிறைய இங்கிலீஷில் இந்த ப்ராஸ் இந்த போயமெல்லாம் நல்லா படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புக் பேக் அந்த 1 மார்க்கு 2 மார்க்கெல்லாம் நல்லா படித்தாங்க. முக்கியமாக கிராமர் படிச்சுக்கோங்க. போயமில் இந்த போயம் லைன்ஸ் கேட்பாங்க, அந்த கொஷின் மட்டும் நீங்கள் ரொம்ப நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அந்த போயம் லைன் 2 மார்க் கொஷினே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மார்க் பக்கம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேஜ் நம்பர் 87ல் ஏபிசி அந்த 3 ரோமும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாகவே தரவாக படிச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அதில் தான் 5 மார்க்கெலாம் நிறைய கேட்பாங்க. நீங்கள் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தாலே 90-95 அபோவ் எடுத்துடலாம். இங்கிலீஷில் நல்லா படிச்சோம். அடுத்து 5th யூனிட்டில் ப்ராஸ் பேஜ் நம்பர் 4, 5A, 94, 96 எல்லாம் கேட்பாங்க. அது நல்லா படித்தோங்க. சப்ளிமெண்ட்ரி, அடுத்து கிராமர், போயம் லைன்ஸும் நல்லா படித்தோங்க. எல்லாமே நிறையா படித்தோங்க. மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் எல்லா கணக்கும் நீங்கள் நல்லா தரவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு எல்லா கணக்கும் ஈஸியாகும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெண்படம் அதெல்லாம் நிறைய போட்டு பார்த்தா வெண்பாடத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மார்க் இல்லை 10 மார்க் கிட்ட வந்துடும். நிறைய கணக்கு நல்லா நீங்கள் எவ்வளோ மேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். நான் லாஸ்ட்டாக இந்த மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2 கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற கொஷினெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே உங்களது மேக்ஸில் ஒரு 80 அபோவ் மார்க் வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ மார்க் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டுக்கப்புறம் உங்களது எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சயின்ஸ் பார்க்கலாம். இந்த சயின்ஸ் ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நிறைய இந்த சயின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் வரும். நீங்கள் நல்லா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படித்தாலும் நிறைய மார்க் வந்துடும். இந்த சயின்ஸில் புக் பேக் மட்டும் இல்லாமல் புக்குக்கு சென்ட்ரல்லேருந்து கூட கொஷின்ஸ் பாடத்துலேருந்து கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் பாடமும் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கு இதுவும் இந்த சயின்ஸில் கேட்பாங்க. அந்த ஒலி கணக்கு அந்த மாதிரி நிறைய கணக்கு கேட்பாங்க. நீங்கள் அந்த குவியாடி மட்டும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஈஸியாக சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் மார்க் எடுக்கலாம். இதில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே ஒரு 90-95 அபோவ் மார்க் எடுக்கலாம். இந்த சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் நான் வீடியோ லாஸ்ட்டில் அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் அதை நல்லா போட்டு ட்ரைனிங் எடுத்து எழுதி ட்ரைனிங் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சயின்ஸ் எக்ஸாம் எழுத. சயின்ஸ் எக்ஸாம் மண்டே வரதுனால சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கனால நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இப்போ நாம் சோசியல் பார்க்கலாம்.
இந்த சோசியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் நீங்கள் புரிஞ்சு படித்தா தான் ஈஸியாக அதெல்லாம் படிக்க முடியும். இந்த 5 மார்க்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் படிக்கிறத பொறுத்து அது பெருசோ சின்னசோ, ஆனால் நீங்கள் படிக்கிற விதத்தை பொறுத்து தான். நீங்கள் பண்ணாமல் மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புவியியலெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் நல்லா படிக்கலாம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 கிட்ட வரும். 1 மார்க் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க்கில் நிறைய மார்க் வரும், 2 மார்க் வரும், 5 மார்க்கு ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் 5 மார்க்கு 8 மார்க்கெலாம் படிச்சுக்கோங்க. அடுத்து மறக்காமல் அந்த மேப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. மேப்பை எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 மார்க் கிட்ட வரும் மேப்லேயே. நீங்கள் மேப் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க்கு 2 மார்க்கு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா இதில் இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தாலே நீங்கள் சோசியலில் 90 அபோவ் எடுத்துடலாம். நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தரவா எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். இப்போ நான் கொஷின் பேப்பர் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே கொடுத்துருக்கிற கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே நீங்கள் 80-90 மார்க் எடுத்துடலாம். இதுதான் தமிழ் கொஷின் பேப்பர். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின் பேப்பராக பார்க்கலாம். இது 2வது கொஷின் பேப்பர் தமிழ்லேயே. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், போன வருஷம் கொஷின் பேப்பர். இது இந்த வருஷம் கொஷின் பேப்பர் இல்லை. இது இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்லேயே நான் 2 கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு கொஷின் பேப்பர். அடுத்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கொஷின் பேப்பர் வரும். இங்கிலீஷ்லேயே இது 2வது கொஷின் பேப்பர். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் 2 கொஷின் பேப்பர் இருக்கும். இது மேக்ஸ் கொஷின் பேப்பர். இது மேக்ஸோட ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர். 2வது கொஷின் பேப்பரும் மேக்ஸில் மொத்தம் 2 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2வது கொஷின் பேப்பரும் இன்னும் ஒரு 2-3 செகண்டில் வந்துடும். இதுதான் மேக்ஸோட 2வது கொஷின் பேப்பர். மேக்ஸில் மொத்தம் 2 கொஷின் பேப்பர். இது 2த்தையும் நீங்கள் போட்டு பார்த்தாலே நீங்கள 80 அபோவ் மார்க் எடுத்துடலாம். இந்த கொஷின் பேப்பர் சயின்ஸ் கொஷின் பேப்பர். இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கொஷின் பேப்பருமே இங்கிலீஷ் மீடியத்தோட கொஷின் பேப்பர் தான். தமிழ் மீடியத்துக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். சயின்ஸில் மொத்தம் 2 கொஷின் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பேப்பர், இது 2வது கொஷின் பேப்பர். இது சோசியலோட கொஷின் பேப்பர். சோசியல்லையும் 2 கொஷின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.